Hey guys, 11th standard public examination March 2025 ஓட மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் கீஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுல கம்ப்ளீட்டான ஆன்சர் கீ உங்களுக்கு இருக்கு. பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் 1 மார்க். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் பிளஸ் பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி ஆன்சர். செகண்ட் ஒன் 1/3. இது வந்து ஏ டைப் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? சாரி, பி டைப் கொஸ்டின் பேப்பர். இதுல பாத்துக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு பிராக்கெட் 2, இன்ஃபினிட்டி ஓப்பன் பிராக்கெட். அடுத்த ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா n இன்டூ n பிளஸ் ஒன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் 512. சிக்ஸ்த் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10/21. அடுத்த செவன்த் ஒன் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எயித் ஒன் 6. நைன்த் ஒன் 7. டென்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைன்ஸ் ஸ்கொயர் ஏ சைன்ஸ் ஸ்கொயர் பி சைன்ஸ் ஸ்கொயர் சி இஸ் ஈக்குவல் டு 2 சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இது வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அண்ட் 11th ஒன் வந்து பாத்தீங்கன்னா 5 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5/5. 10th one, sorry, 12th one, 4x minus 3y minus 7 equal to 0. So 10th one வந்து பாத்தீங்கன்னா 2 3 power x plus 5 divided by 3 log 2. இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். இது வந்து புக்கிங் கிரியேட்டிவ் கொஸ்டின் நினைக்கிறேன், புக்கிங் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா y is equal to e power x. அடுத்து 15th ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா alpha plus 3 beta equal to 11. 16th one 90 degree. 17th one இதுக்கு வந்து minus 1 by log 3. 18th one k cube divided by root 2. அடுத்து 19th one வந்து பாத்தீங்கன்னா 1 by 90 degree cos x power 0. 20th one பாத்தீங்கன்னா 6. ஓகேங்களா? இதுவுமே வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் நினைக்கிறேன். இப்ப 1 மார்க்ல உங்களுக்கு என்ன ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆப்ஷன்ஸோட படிச்சிருப்போம். அதாவது இந்த கொஸ்டினா அப்ப செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் கொஸ்டினா தேர்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்ஷன்ஸை மாத்தி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால 1 மார்க் கரெக்டா படிச்சிருந்தா மட்டும் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து 2 மார்க் 3 மார்க்குமே இந்த தடவை நம்ம ஆன்சர் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா கொலினியர் தான். 22க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. 23க்கு dy by dx is equal to cos x into e power sin x. 24 இது வந்து ப்ரூவ் தட் கொஸ்டின் இல்லைங்க இல்லையா? இதுக்கு மட்டும் ஆன்சர் நான் கொடுக்கல, அதை நான் அப்புறம் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். 25 வந்து பாத்தீங்கன்னா 1/2 into 1925 0416. 26 வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ வந்து பாத்தீங்கன்னா 0, கேபிட்டல் ஏ. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ வந்து பாத்தீங்கன்னா 0. 27க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4. செகண்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபில் இருந்து +4 வரைக்கும் வேல்யூஸ் வரும். 28ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 6 டர்ம்ஸ் அப்படினால 1 2 3 4 5 6 எடுத்துக்கிறோம். இதுல n இதுல 1 3 5 இந்த மூணு வேல்யூஸ், இதுல 2 4 6 இந்த மூணு வேல்யூஸ் அப்படி பண்ணோம்னா நமக்கு 2, 2, 4, 4, 6, 6 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். 29 வந்து பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 18. 30க்கு வந்து ஆன்சர் 0. யூனிட் டிஜிட் தான் கேட்டுங்க, யூனிட் டிஜிட் வந்து 0ல தான் முடியும். அடுத்து 31க்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 1/2 யூனியன் 1/4 இன்ஃபினிட்டி. 32க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் -1. 33 ப்ரூவ் தட் தான். ஸோ அது ஈக்குவலா நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். 35 வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ 5. 36ல வந்து பாத்தீங்கன்னா 108243 இதுதான் அதோட ஆன்சர். 36 இது கொலினியர் தான். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். இதுவும் ப்ரூவ் தட் கொஸ்டின் தான். அடுத்து 38 வந்து பாத்தீங்கன்னா 1/2 into minus cos 8x divided by 8 plus cos 2x by 2 plus c அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். 39ல ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 7/64. செகண்ட் ஒன்க்கு 37 divided by 256. ஓகே, 40ல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2, வெறும் 2 மட்டும் தான். ஏன்னா இந்த 2 cos square x minus 1 வந்து cos 2x ன்னு சொல்லுவோம். அப்ப cos இன்வெர்ஸ் cos கேன்சல் ஆயிடுச்சுன்னா y is equal to 2x ன்னு கிடைக்கும். இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dx is equal to 2 into x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அப்ப 2 மட்டும் ஆன்சர் கிடைக்கும். அடுத்த 41க்கு ஏல வந்து பாத்தீங்கன்னா 1 plus 13 divided by x minus 3 minus 7 divided by x minus 2 அப்படிங்கிறது ஆன்சர். 41ல பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோப் வந்து √3, y இன்டர்செப்ட் வந்து 4. இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா x divided by minus 4 divided by √3 plus y divided by 4 is equal to 1. நார்மல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா x into cos 5/6 plus y into sin 5/6 5/6 equal to 2. 42 a and b ரெண்டுமே வந்து ப்ரூவ் தட் ஃபார்ம் தான், நம்ம தான் போட்டாகணும்.
43ல ஏன் ப்ரூவ் தட் ஃபார்ம். ஆனா பி வந்து பாத்தீங்கன்னா பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.028 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 44 ஏ ப்ரூவ் தட் ஃபார்ம், பி ப்ரூவ் தட் ஃபார்ம், அதை நம்ம தான் போட்டு பார்த்துக்கணும். 45ல ஏ ப்ரூவ் தட் ஃபார்ம், பிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இன்டெகிரேட் பண்ணா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 5/2 பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 4 பிளஸ் சி, அதுதான் ஆன்சர். அடுத்து 46ல ஏ வந்து பாத்தீங்கன்னா 1950 ஆன்சர். பிக்கு வந்து பாத்தீங்கன்னா OG1 OG2 OG3 இது வந்து எக்ஸாம்பிள்ல கான்கரண்ட் ரூல் இருக்கும். அது எல்லாமே வந்து a பிளஸ் பி பிளஸ் சி பை 3 அப்படின்னு வரும். எல்லாமே சேம் ஆன்சர் வரதுனால ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகும். ஸோ இட் இஸ் கான்கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் 47 வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ப்ரூவ் தட் ஃபார்ம் தான். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. 1 மார்க் மட்டும் நமக்கு ஆப்ஷன்ஸ்ல மாத்தி கொடுத்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஆன்சர் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டோம். இதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். நமக்குமே பப்ளிக் எக்ஸாம் முடிய போகுது இல்லைங்களா? இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் இருக்கு. அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிங்க, ஈஸியா தான் வரும். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்க்கையும் நம்ம பார்க்கலாம். அதோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.